ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப மாதிரி மைண்ட் அப்செட்டா இருக்கு. சரி, ஓகே, சர்ச் போலான்னு தோணுச்சு. சரி, ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ போட்டுட்டு அப்படியே பேசிட்டே சர்ச் போலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் வாங்க அப்படியே என் கூட பேசிக்கிட்டே நம்ம ஒரு சோலோ டேட் போயிட்டு வரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, கிளம்பியாச்சு. சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் மேக்கப்லாம் ரொம்ப போட மாட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பேசிக் ஸ்கின் கேர்லேருந்து போவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெர்மாக்கோவா அதோடைய சீரம். ஐயோ, தெரிய மாட்டேங்குது. ஏய், தெரியல. டெர்மாக்கோடைய ஒரு சீரம். ஐயோ, நான் ஏன் யூடியூப் ஆரம்பிச்சேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஏதோ ஃபோன் வந்து ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சேன். மிண்டர் மாதிரி ஏதாச்சும் உட்காந்து போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் வந்து எமோலினியோட மாய்ஸ்சரைசர். இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு பயங்கர ட்ரை ஸ்கின்னா. என்ன லைட் வர மாதிரிக்கு பின்னாடியா? எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னு. ஸோ எமோலினி மாய்ஸ்சரைசர் கேம் சேஞ்சர். சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு சன்ஸ்கிரீமே தேவையில்லை. ஆனாலும் போட்டு தானே ஆகணும். ஸோ இது என்னது, டர்ம்டாக்கோடைய அந்த பர்பிள் சன்ஸ்கிரீன். நிறைய பேர் ப்ரமோஷனில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் ப்ரமோஷனே இல்லாமல் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். காலி ஆயிட்டு. ஓ ஷிட். நான் ஏன் பிடிக்கும் சொன்னதுக்கான ரீசன் உங்களுக்கு இப்போ லைவா தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மாய்ஸ்சர். அப்படி ஒரு க்ளோ கொடுக்கும். காம்பேக்ட் தேவையில்லை, ஆனால் நான் காம்பேக்ட் போடுவேன். இந்த காம்பேக்ட் ஃபேஸஸ் கேனடாவோட நேச்சுரல் டோனா என்னமோ அந்த காம்பேக்ட் போட்டு லைட்டாக செட் பண்ணிக்குவேன். போட்டுட்டு தொடச்சு விட்டுருவேன். ஏன்னா இந்த திட்டு திட்டா இருக்கிறதுல எனக்கு பிடிக்காது. ஸோ அவ்வளோதான் என்னோட மேக்கப்ன்ட்டு இல்லை, மேக்கப்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஐலைனர் போடுவேன். இந்த ஐலைனர் எனக்கு கேமரா பார்த்துலாம் ஐலைனர் போட தெரியாது. ஸோ போட்டுட்டு வந்துடுவேன். செஞ்சுட்டே போகுது. ஓகே, இது ஐலைனர் போட்டாச்சு. இப்போ வந்து எனக்கு நான் லிப்பாம், டாட் அண்ட் கேயோட லிப்பாம் போடுவேன். என்ன விளாக் எடுக்கன்னு எனக்கே புரியல. கொஞ்சமா லிப்பாம் போட்டுட்டு அப்புறம் இந்த இன்சைட்டோடைய இந்த ஒரு லிப் கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஷேட் வந்து இன்சைட் 8 மால்தீவ்ஸ். நல்லா இருக்கும், ஆனால் எனக்கு செட் ஆகாது. ஸோ லைட்டாக போட்டுப்பேன். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு பண்ணிடுறேன். அது ஏதோ லைட்டாக மைல்டாக தெரியும். இந்த இது எனக்கு பிடிக்கும். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு பொட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கம்மலுக்கு பதிலாக ஒரு குட்டி ஜிமிக்கி மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும். நான் பாட்டுக்கு வீடியோவில் என்னென்னமோ வளர்றேன், இதையும் கண்டுக்காதீங்க. இதுல ரொம்ப வாய் பேசுது. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பண்ணாதீங்க. தெய்வமே, ஏதோ ஒரு 120 பேர் இருக்கீங்க. உங்களை வச்சுதான் நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்து என்ன கம்மல் போட போறேன்னா, இந்த குட்டியா இருக்குல்ல ஜிமிக்கி, குட்டி ஜிமிக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, கண்ணுக்கே தெரியும். குட்டி ஜிமிக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கம்மலுக்கு இந்த கம்மலுக்கு அவ்வளோத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள விடிஞ்சிரும். நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நிறைய கெட்டு இருக்குது. அங்க போறது இங்க போறது எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா எடிட் பண்றது சோம்பேறியா இருக்குது. எப்படிதான் இந்த யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாம் எடிட் பண்ணி அழகழகா வீடியோஸ் எல்லாம் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. அது இப்போ எனக்கு எக்ஸாம்ஸ் டைம் வேறையா, அது பெரிய பாடா இருக்கு. என்னடா இந்த பொண்ணு இப்படி இருந்துட்டு இப்படி வாய் பேசுதுன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் அப்படித்தான். ஸோ செயின் எல்லாம் போட்டுட்டு கம்மலும் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு வாட்ச். இதோட என் லுக்கு முடிஞ்சது. தலை சீவனமோ மறந்துட்டேன். வெயிட், தலை செய்வது எனக்கு ரொம்ப ஈஸி. நான் கேரக்டன் பண்ணினால என் மண்டையை பார்த்தீங்களா, இங்க ஃபுல்லா ஸ்ட்ரெயிட் ஹேர், அந்த கேரக்டன் பண்ண ஹேரா இருக்கும். இங்க ஃபுல்லா என்னோட வேவி ஹேரா இருக்கு. பார்க்கவே கன்றாவியா இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, தலையை மட்டும் சீவிட்டு வாரின். எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரே ஹேர் ஸ்டைல் தான். எனக்கு ஏதாவது ஹேர் ஸ்டைல் சஜஸ்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஒரு ஹேர் ஸ்டைலை தவிர வேற எந்த ஹேர் ஸ்டைலுமே தெரிய மாட்டேங்கி. மொத்தமா எடுத்து குத்துறது மட்டும் தான் தெரியுது.
ஸோ அவ்வளோதான், என்னோட கெட் ரெடி வித் மீ ஓவர். இப்போ வாங்க நம்ம சர்ச்சுக்கு போகலாம்.